தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாளாச்சு. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. மக்களை சந்திக்க அவருக்கு கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கட்டும். காந்தி எப்படி தடியை தூக்கிக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம்ட்டு. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி கூட்டணி பேச்சுவார்த்தை, எங்க அண்ணன் பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. எங்கடா பக்கா மாசம் பார்த்தா யாருக்கோ வளகாப்புன்னு சொல்லி மும்பைக்கு போயிட்டாப்புல. ஓ, இதுதான் நீங்க தடியை தூக்கிட்டு கிளம்புறதா? தடியை தூக்கிட்டு கிளம்புறதா வளகாடி சாப்பாடுக்கு தயிர் சாப்பிட போயிட்டாப்புல அங்க மும்பைக்கு. யார் கூட போனான்னு ஏண்டது கேட்கறிய? ஏங்க இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம பொதுவா பேசுவோம். கேட்கறதுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் என் காதுல விழுந்துருச்சு. அது நம்ம பேசக்கூடாது. அவன் கட்சிக்காரனை கவலைப்பட, நம்ம எதுக்கு கவலைப்படணும்?